சத்ருவை நீங்க எப்ப முறியடிக்க முடியும், எப்ப மேற்கொள்ள முடியும் சொன்னா, 1 சாமுவேல் 17 கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயந்து கொண்டு இருந்த போது சின்ன தாவீது வருகிறான். சவுல் சொல்லுகிறான், உன்னால முடியாது, இதெல்லாம் நீ ரொம்ப இளைஞன், இதெல்லாம் மேற்கொள்ள முடியாது. ஆனா தாவீது சொல்லுகிற போது சொல்லுகிறான், 37வது வசனம், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தன் கைக்கும் தப்புவிப்பார். பாருங்களேன், நல்லா கவனிங்க. தாவீது இங்க இந்த யுத்தத்தை எப்படி நடத்துறான்னு சொன்னா, முதல் ஒரு விசுவாச அறிக்கை, கர்த்தர் இதை செய்வார். அடுத்து வருகிற வசனங்கள்ல சொல்லுகிற போது சொல்லுகிறான், நான் இந்த யுத்தத்துக்கு மாம்ச பிரகாரமான போர் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வரல. நீ ஈட்டி எடுத்துன்னு வந்திருக்க, கேடயம் எடுத்துன்னு வந்திருக்க, பட்டயம் எடுத்துன்னு வந்திருக்கிற, என் போர் ஆயுதம் இதெல்லாம் இல்லை, கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். ஏன்னா எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கான தேவபலன். அது சொல்லுகிறான், தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். அடுத்து அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், இந்த யுத்தம் கர்த்தருடையது, அவர் இன்னைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். நீங்க பாருங்களேன், நல்லா கவனிங்க. தேவன் எங்கேயோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கொண்டு வந்து யுத்த யுத்தத்திலே என்ன செய்தார், களமாட இறக்கின போது, தாவீது யுத்தத்திலே களமாட இறங்கினவன் இறங்கின வேகத்தில் என்ன தெரியுமா செய்தான், கர்த்தரை இழுத்து யுத்தத்துக்குள்ள விட்டுட்டான். நான் சொல்றான், கர்த்தரை ஒப்பு கொடுப்பார், அவர் நாமத்தில் தான் வந்திருக்கிறேன், இந்த யுத்தம் ஏன் யுத்தம் இல்லை, அவர் தான் யுத்தம் செய்வார்னா இப்ப என்ன பண்ண முடியாது, அவர் சும்மா இருக்க முடியாது. மிகாவேல் அதை தான் சொல்லுகிறான், இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்க சத்துருவை மேற்கொள்ள வேண்டுமானால் வேதம் என்ன எதிர்பார்க்கிறது சொன்னா, நான் செய்வேன் என்று அல்ல, என் தேவன் செய்வான். சத்துருக்கு முன்னால நிற்கிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் தான் யுத்தத்தை நடத்தினார், தாவீது வெற்றியை சுதந்திரித்து கொண்டான். சிந்தையில் இருக்கிற அடர்ன்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம், இதெல்லாம் உடைத்தாக வேண்டும். பலவீனப்படுத்துவான், பயமுறுத்துவான். 2 ராஜாக்கள் 6:15 நீங்க வாசித்து பாருங்க. இங்க சொல்லப்பட்ட வேலைக்காரன் சொல்லுகிறான், ஐயோ திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், யுத்தம் வந்திருக்கிறது, ஐயோ ஆண்டவனே நாம் என்ன செய்வோம். எலிசா சொன்னா, பயப்படாதே, நம்ம கூட இருக்கிறவர்கள் அதிகம். ஏன்னா தேவனுடைய மனுஷனுக்குள்ளாக என்ன இருக்கணும் சொன்னா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. 1000 காரியங்கள் எதிராய் வரட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, தேவன் என்னோடு கூட இருக்கிறான், தேவன் என்னை நடத்துவான். இந்த யுத்தம் கர்த்தருடையது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அவர் தான் சொன்னார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். மத்தேயு 16:18 அப்படித்தான் சொல்லுகிறார். அவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை. பாருங்களேன், நாம தான் ஆலயம். பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாதுன்னா நம்மை மேற்கொள்ளாது. தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வார்த்தை. 1 யோவான்ல வாசித்து பாருங்க, 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்து சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடமாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை, சத்ரு என்னை தொடுகிறதுக்கு என்ன இல்லையா, அவனுக்கு அதிகாரம் இல்லை. எந்த யுத்தத்தை என்ன செய்ய வேண்டுமா நான் செய்யவில்லை, என் தேவன் எனக்காய் செய்வான். தேவனுடைய கரத்தில் அந்த யுத்தத்தை ஒப்பு கொடுக்கிற போது உபாகம் 28:7 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதம். பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி. பாருங்களேன், எதிரா ஒரு வழியா தான் வருவானா, தேவன் அவர்களை சிதறடிக்கிறதுனால அவர்கள் என்ன செய்வார்களா, 7 வழியாய் ஓடி போவான். ஏன்னா யுத்தம் யாருடையது, சத்ரு எப்ப ஜெயிக்க முடியும் தெரியுங்களா, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவன் நான் அல்ல, என் தேவன். தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற போது, அதாவது நம்ம சிந்தை புதிதாக்கப்படுகிற போது, நம்முடைய பெருமை, நம்முடைய எல்லாவற்றையும் விட்டு நான் என்று சொல்ல, நான் அல்ல, என் தேவன் எனக்காக யாவையும் செய்வோம். எந்த சூழலிலும் அப்படி நீங்க கடந்து போகிற போது என்ன செய்ய முடியும்னா, இந்த சிந்தையில் இருக்கிற அரண்கள் உடைக்கப்பட்டு போகும்.
சத்துரு கொண்டு வந்து வைத்திருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் உடைக்கப்பட்டு போகும். ஆண்டவருடைய பிள்ளை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் தேவனுடைய ஆலயம், என்னை ஒருவன் என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. வெற்றி மேல் வெற்றியை என் தேவன் எனக்கு தருவார்.